विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। तत्त्ववान् सात्विकः सत्यः सत्यधर्मपरायणः अभिप्रायः प्रियार्होर्हः प्रियकृत्प्रीतिवर्धनः. 106வது ஸ்லோகம். அதுல முதல் பாதம் நேற்றுக்கு பார்த்தோம். சத்வவான் சாத்விகः சத்யः சத்யதர்ம பராயணः. சத்திய தர்மங்களே பரமாக அயனமாக உள்ளவர், மிக உயர்ந்ததாகவும் கம்யஸ்தானமாகவும் உள்ளவர். சத்தியத்தையும் தர்மத்தையும் யார் நம்பி யார் அதை கடைபிடிக்கிறார்களோ அவளுக்கு நிச்சயமாக க்ஷேமத்தை அளிக்கக்கூடியவர். அதனால்தான் சத்திய தர்ம பராயணான்னு பார்த்தோம். அதற்கு பிறகு அடுத்த நாம அபிப்பிராய 871வது நாம அபிப்பிராயன்னு பகவானுக்கு பேரு. அபிப்பிராயம்னு நம்ம எண்ணம்னு வச்சுட்டோம். சாதாரணமா லோகத்துல உங்க அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்க, இந்த அபிப்பிராயமே பகவத் ஸ்வரூபமாக சொல்லப்பட்டது. அபிப்பிராயம்ங்கிறது என்ன? நம்ம எந்த செயலும் பண்ணும் பொழுது முதல்ல அந்த செயலுக்கு முன்னால என்ன நடக்கிறதுன்னு முதல்ல சங்கல்பம் பண்றோம். சங்கல்பம் பண்ணின பிறகு அதை அடைய செயல்படுகிறோம் இல்லையா? முதல்ல சங்கல்பம். இந்த சங்கல்பம் பண்ற காலத்துல தான் எல்லாமும் நல்லது கெட்டது நடக்கும். நல்ல சங்கல்பம் கெட்ட சங்கல்பம் ரெண்டு மனுஷன் தான் பண்ணிட்டு இருக்க. ஆனா அவனுக்கு நல்லது கெட்டதுன்னு சில சமயத்துல தெரிய மாட்டேங்க. ஏதோ ஒண்ணு சங்கல்பம் பண்ணிவிடுவான். அந்த சங்கல்பத்துக்கு பின்னால என்ன இருக்கு? அவனுக்கு தான் சுகத்தை அடையணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு. அதனால சங்கல்பம் பண்றான். ஏதோ ஒரு காரியத்தை பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணுவதற்கு காரணம் தனக்கு சுகம் வேணும் என்கிறது. ஆனா அந்த சுகத்தை வேணும் எனக்குடைய நினைக்கிற காலத்துல இது நல்லதா கெட்டதான்னு யோசனை பண்ணி அப்புறம் சங்கல்பம் பண்ணணும். முதல்ல எப்படி இருக்கு? நாம் இது நல்லதா, இது தர்ம மார்க்கமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும். அப்படி பண்றது இல்லை. அந்த விவேகம் இல்லாததுனால ஏதோ ஒரு சங்கல்பம் பண்ணிவிடுற. அந்த சங்கல்பத்துக்கு தக்கவாறு செயலை ஆரம்பிக்கிறார். அந்த செயல்னால நல்லதையோ கெட்டதையோ அடையிற. எப்பொழுதும் நாம் எடுத்துட்ட காரியம் ஜெயிக்கணும்னு நிர்பந்தம் இல்லை, ஜெயிக்கிறதும் இல்லை. ஆனா எந்த ஒரு செயல் பண்ணினாலும் அந்த செயல்னால வரக்கூடியதான லாப நஷ்டங்களுக்கு நாம தான் அதுக்கு ரெகுலரா எடுத்துக்கணும். ஆகையால் இந்த சங்கல்பம் பண்றது வசதி இல்லை. சங்கல்பத்துக்கு முன்னால ஒரு காரியம் இருக்கு. என்னது? நல்ல வழியிலேயே பண்ணணும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே கார்யா காரியம் வியவஸ்திதோ. சாஸ்திரம் எப்படி சொல்றதோ அப்படி நாம் பார்க்கணும். சாஸ்திரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பெரியோர் வழியாக அறியணும். அது இல்லாம வெறுமன சங்கல்பம் மட்டும் யார் பண்ணிட்டு இருக்கானோ அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எந்த வழியிலேயாவது போகல. ஆனா எந்த வழியில அவன் போனாலும் அவனுக்கு அவன் பண்ணியிருந்தான சங்கல்பத்துக்கு தக்கவாறு பலத்தை கொடுக்கிறது பகவான் தான். எல்லா சங்கல்பங்களும் யாரு? பகவானா தான் இருக்கார். ஆனா அந்த சங்கல்பத்தினால வரக்கூடியதான பலமோ நல்லதோ கெட்டதோ அது அந்த மனுஷன் எந்த சங்கல்பம் பண்ணினான் என்கிறத அனுசரிச்சு. ஆகையால் தான் நாம் பகவானை பிரார்த்திக்கும் பொழுது தன்மே மன சிவசங்கல்பமஸ்து அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு தர்மம் தன்மே மனஹா, அப்படிப்பட்டதான என்னுடைய மனசானது சிவசங்கல்பமஸ்து,
நல்ல சங்கல்பத்தை உடையதாக இருக்கட்டும். எப்பொழுதும் நாம பிரார்த்தித்துக் கொண்டிருக்கோம். இதுதான் காயத்ரி மந்திரனுடைய அர்த்தமும். இதுதான் நல்ல வழியில நல்ல சங்கல்பத்துல என் மனசை தூண்டிவிடு அப்படின்னு பகவான பிரார்த்திக்கிறோம். எந்த பகவான் அவனும் சூரிய மண்டலத்துல இருக்காரோ, எந்த பகவான் உலகங்களை எல்லாம் படைத்தாரோ, எந்த பகவான் ஜனங்களுக்கு எப்பொழுதும் ஒளியை கொடுத்துட்டு இருக்காரோ, உள்ள இருக்கக்கூடியதான இருட்டு போகணும் என்பதற்காக ஒளியை கொடுத்து கொண்டிருக்காரோ, அப்படிப்பட்டதான பகவான நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். என் மனசை நல்ல வழியில தூண்டுவாயா. ஆகையால் அபிப்பிராயம்னு சொன்னா நமக்கு சங்கல்பம்னு மனசுல இருக்கக்கூடியதான எண்ணம்னு, அந்த எண்ணம் தான் பகவான். அந்த எண்ணத்தை காண்பிக்கிறவர் பகவான், எண்ணத்தை ஒழிக்கிறவர் பகவான். பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யதா வித்யா விந்ததே மிருதம். சாஸ்திரம் சொல்றது பிரதிபோத விதிதம் மதம். என்னுடைய மனசுல இருக்கக்கூடியதான ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடியதான பரம்பொருள் இருக்காரே, அவர்தான் அறிய வேண்டியவர். ஏ அமிர்தத்வம் விந்ததே, அவரை அடைந்தால் தானே அமிர்தத்துவம் கிடைக்கிறது. மற்றவர்களை அறிந்தால் அமிர்தத்துவம் கிடைக்கல. யாரை அறிந்தால் அமிர்தத்துவ மோட்சம் கிடைக்கிறது? பரமாத்மாவை அறிந்தால். அந்த பரமாத்மா எங்க இருக்கார்? என் மனதுக்குள்ள இருக்கார், என் மனதுக்கு பின்னால இருக்கார், என்னுடைய எண்ணங்களை எல்லாம் ஒழித்துக் கொண்டு இருக்கார். ஆத்மனா விந்ததே வீரியம். அந்த ஆத்மாவினால் தான் மனுஷனுக்கு சாமர்த்தியம் வந்து, அஜானத்தை அழிக்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் வந்து. வித்யா விந்ததே மிருதம். அந்த பரமாத்மா ஞானத்தினால மனுஷனுக்கு மோட்சம் வருகிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆகையால் நாம என்ன பண்ணணும்? நம்ம இதயத்துக்குள்ள அந்த பரம்பொருளை இருக்கிறத தேடி கண்டுபிடிக்கணும். அவ்வளவு தேடி கண்டுபிடிக்கிறாளுக்கு அவ்வளவு ரொம்ப கஷ்டமா வர தேடுறத. நாம அங்கே பார்க்கறது தான் கஷ்டம். அங்கே பார்க்கலையே நம்ம. நமக்குத்தான் ஊர்ல 56 காரியக்கிரமம் இருக்க. டிவி பார்த்துட்டு இருக்கோம், சினிமா பார்த்துட்டு இருக்கோம், ஊர்ல இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம், ஊர்வம்பெல்லாம் நமக்குதான். அப்படி இருக்கும் பொழுது எப்படி உள்ள இருக்கக்கூடியதான பரம்பொருளை நம்ம பார்ப்போம்? நமக்கு பார்க்கறதுக்கு சமயம் இல்லை, தருணம் இல்லை, பார்க்கக்கூடியதான மனப்பான்மையும் இல்லை, பொழுதும் இல்லை. ஆகையால் அவரை நாம் பார்க்கலை. ஆனால் நீங்க பார்த்தாலும் பார்க்காவிடனும் உமக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த எண்ணங்களை எல்லாவற்றையும் விடாம ஒழித்துக் கொண்டிருக்கார். ஆகையால் அவருக்கு அபிப்பிராயம். ஒரு டான்ஸ் ஹால் இருக்கு, அதுல டான்ஸ் ப்ரோக்ராம் தயார் பண்ணியிருக்க. அந்த ப்ரோக்ராம பார்க்கறதுக்கும் அதுக்கு அதிபதியாக ஒருத்தர் இருக்கிறதுக்காக ஒரு முக்கியமா ஒரு சீஃப் கெஸ்ட கூப்பிட்டுருக்கேன். அவரோட ஒரு 4-5 பேர் வந்திருக்கார். அவர் மட்டும் தெரிய அவர் வரல, 4-5 பேர் வந்திருக்கார். அதே போல ரொம்ப முக்கியமான வேண்டிய வாழ்க்கெல்லாம் ஃப்ரண்ட் ரோ ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் நடக்கிறது. சாதாரணமா சில பேர் சபையாள் வந்திருக்கா பார்க்கணும்னு. அதே போல அங்க நர்த்தகி மேல பிளாட்ஃபார்ம்ல இருந்துருக்க. எத்தனையும் இருக்கு. அங்க மேல இருக்க லைட்டு யார ஒழிக்கிறது சார்? நான் இங்க நாட்டியம் ஆடுறவளதான், அவளுக்காகத்தான் நான் போட்டிருக்கேன், அவளைத்தான் ஒழிப்பேன், மீதி பேர்ல இருட்டுல கடக்கட்டும்னு சொல்றல. இல்ல, இதுக்கெல்லாம் சீஃப் கெஸ்ட் இவர், அவர் மேலதான் லைட் விழுவேன், மற்றவங்க எல்லாம் எப்படியாவது போட்டுன்னு மற்றவங்களுக்கு இருட்ட காட்டுறதா? எல்லாரையும் ஒரே சமயத்தில் ஒழிக்க. ஒருத்தரை அதிகமாகவும் ஒருத்தரை குறைச்சலாகவும் அப்படி ஒழிக்கல. பிடிச்சவாழ ஒழிக்கிறது, பிடிக்காதவாழ இருட்டை விடுறது, அப்படி பண்றதா இல்ல. இது பரவாயில்ல. எல்லோரையும் ஒழித்தது நாடகம் ஆயிடும், அது நாட்டியம் ஆயிடும். எல்லாரும் முடிஞ்சாரு. கை தட்டினா அந்த மாக்க போச்ச இது மாலையெல்லாம் போட்டா ரொம்ப நல்லா ஆடினா சந்தோஷப்படுத்தினா ஒரு டைட்டில் கொடுத்தா சீஃப் கெஸ்டும் கிளம்பி போயிட்டார். எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டார். டான்ஸுக்கு வர்றதுக்கு என்னன்னா கூல் ட்ரிங்க் சாப்பிடணும், டிஃபன் சாப்பிடணும். அவாத்துல இல்லை பாருங்க. யார் அறிவுன்றாலும் அவளை மொட்டை அடிச்சுக்கணும். அதே வந்துருக்கு லோகம் அப்படி இருக்கு. அது ரைட்டு தப்புன்னு ஆரம்பிச்சு விட்டோம். இவெல்லாம் சாப்பிட்டு ஏதோ கமெண்ட் அடிச்சுட்டா அப்படி வரும். எல்லோரும் வந்துச்சு. இனிமேல நாட்டியம் முடிஞ்சாச்சு எல்லாம் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கா.
கடைசியில் இருக்கிறவன் எல்லாரும் போயிட்டா. எல்லோரும் போன பிறகும் அந்த லைட் எல்லாரும் போயாச்ச, இனிமேல் நான் எதுக்கு, நான் இனிமேல் ஒழிக்கல அப்படின்னு ஆஃப் ஆயிடுறதோ. அங்க ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன பண்றான் தெரியுமா, நான் ஒவ்வொரு ரோவா போயிட்டு பார்த்துட்டு எல்லா ரோவும் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் தான் அவன் லைட் ஆஃப் பண்றான். ஏன்னா யாராவது தூங்குறாளா இருப்பார், அவன் பாட்டுக்கு மூடிட்டு போயிட்டான்னு அப்பா போயிட்டுமே. அப்ப விவகாரம் நினைச்சு அங்க இருக்கிற எல்லோரையும் ஒழித்தது. பிறகு அங்க யாரும் இல்லை என்கிறதும் ஒழித்தது. அந்த தீபமானது என்ன பண்ணிட்டு, அங்க இருந்திருக்கிற காலத்துல யாரார் இருந்திருக்காளோ அவளை எல்லோரையும் சமமாக ஒரு முறையாக ஒழித்தது. அவ எல்லோரும் போன பிறகு அவள் இல்லை என்கிறதையும் ஒழித்தது. அதே போல உங்களுக்குள்ள பரமாத்மா இருக்காரு. இவர் என்ன பண்றார், எண்ணங்கள் இருக்கும் பொழுது எண்ணத்தை ஒழித்தார். அந்த எண்ணங்கள் கண் வழியாக, காது வழியாக, மூக்கு வழியாக எங்கெங்கே செல்கிறதோ அந்த பொருள்களை எல்லாம் ஒழித்தார். மனசை ஒழித்தார். பிறகு எண்ணங்களும் இல்லை, மனசும் இல்லை, தூங்கிட்டு இருக்கான்னு இல்லைங்கிறது ஒழித்தார். ஆகையால் தான் தூங்கி எழுந்துட்ட பிறகு ஒண்ணும் நீங்க பார்க்கலேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க பார்க்கலேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க தான் தூங்கி போயிட்டீங்களா. நான் ஒன்னும் பார்க்காமல் தூங்கினேன் என்கிற அறிவு உங்களுக்கு எப்படி வந்தது? அந்த பின்னால் இருக்கக்கூடியதான ஆத்மா ஒழித்தார். ஐயாரியர் தூங்கினேன், நீங்கள் ஒன்னும் அறியல, உங்க மனசுல ஒரு எண்ணம் உண்டாகல அப்படின்னு எண்ணங்களுக்கு பின்னால இருந்து கொண்டு அந்த எண்ணங்கள் இல்லை என்கிறதையும் ஒழித்திருக்கார் அவர். அவர்தான் அபிப்பிராய. நிஜமான சங்கல்பம், நிஜமான அபிப்பிராயம், சங்கல்பங்கள் உங்க மனசுல தோணாத நிலையும் காபித்தவர் அவர். ஆகையால் அவருக்கு என்ன பேரு, அபிப்பிராய. ஒண்ணு அபிப்பிரேயதே புருஷார்த்த ஆகாங்ஷிபிஹி. அது மட்டுமல்ல, எல்லோராலையும் அவர் எதிர்பார்க்கப்படுகிறார். சாதாரணமா நான் சொல்றேன், எனக்கு இந்த வியக்தி மேல அபிப்பிராயம் சார் அப்படிங்கிற நோக்கத்து. அபிப்பிராயம்னு என்னதான் கௌரவம்னு அர்த்தம். அவர் மேல நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு, இந்த நல்ல அபிப்பிராயம் இருக்குங்கிறது தான் அபிப்பிராயம்னு சொல்றோம். வரிசையா 4-5 பொண்ணை பார்த்தேன், இல்ல 4-5 பையனை பார்த்தேன், பார்த்த பிறகு எப்படி இருக்குன்னு, இந்த பையன் மேலதான் நமக்கு அபிப்பிராயம் இருக்கு, முடிஞ்சா அவரை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத. இந்த அபிப்பிராயம்ங்கிற என்ன அர்த்தம், இங்க நாம் என்ன பண்றோம், இங்க அபிப்பிராயம்னா நாம் எதிர்பார்க்கிறோம், நமக்கு பிடித்திருக்கு என்கிற அபிப்பிராயத்துல அபிப்பிராயம்னு சொல்றது லோகத்துல வழக்கம். இதுதான் சம்ஸ்கிருதத்துல ஆகாங்ஷதேன்னு. அபிப்பிரேயதே ஆகாங்ஷதே. உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளும் அவரை எதிர்பார்க்கிறார், அவரை விரும்புகிறார். எதற்காக? அவருக்காக அவர் விரும்பல, நமக்காக விரும்ப. எதுக்கு? புருஷார்த்த ஆகாங்ஷிபிஹி. மனுஷியாளுக்கு புருஷார்த்தம் வேணும். புருஷார்த்தங்கள் தர்ம அர்த்த காம மோட்சம். நமக்கு உலகத்துல சந்தோஷம் வேணும். இந்த சந்தோஷத்தை அடையறதுக்கு வேண்டியதான தர்மம் வேணும். நமக்கு ஆசைகளை நீ தீர்த்து வைக்கணும், அல்லது நானே தீர்த்துக்கிறேன், எனக்கு வேண்டியதான காசை கொடு. நீங்க எது வேணுமோ அத்தனையும் கொடுத்தீங்கன்னா அப்புறம் காசுக்கு என்ன வேல்யூ? குழந்தைகள் இருக்கா, அவ ஸ்கூலுக்கு போற காலத்துல அவளுக்கு என்ன வேணும்னு அவ சொல்றாளோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன்னா அவளை காசு கொடுக்கணுமா? நோட்டு வேணுமா, புத்தகம் வேணுமா, பென்சில் வேணுமா, பேனா வேணுமா, அப்பப்ப டெய்லி கேட்டாலும் டெய்லி வாங்கி கொடுப்பேன். சாக்லேட் வேணுமா, பிஸ்கட் வேணுமா, எனக்கு என்ன வேணும் சர்வமும் நாங்க வாங்கி கொடுக்குறேன்னு இது இருந்தா அவனுக்கு காசு மேல அபிப்பிராயம் இருக்க. அப்படி இல்லை, காசு கொடுத்து பழகினேன்னா அதை வாங்கணும் இதை வாங்கணும் அவரே போகணும். அதே போல மனுஷனுக்கு என்ன வேண்டியிருக்கு? ஆசைகள் ஆசித்ததான பதார்த்தங்கள் எது இருக்கமோ அத்தனை பதார்த்தங்களும் அவளுக்கு அவ ஆசைக்கு தக்கவாத நீங்க தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது காமம். அதுக்கு வேண்டியதான வசதிகளையும் காசையும் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அர்த்தம். இதுக்கு புண்ணியம் வேணுங்கிறல, அதுக்கு புண்ணியத்துக்கு தகுந்தான விஷயங்கள் கொடுத்தா அதுக்கு தர்மம். தர்ம அர்த்த காம. எனக்கு இவைகள்ல ஒண்ணும் வேண்டாம், உங்களுக்கு நீங்க தான் வேணும், அந்த பகவான் தான் வேணும், அந்த ஆத்ம தத்துவம் தான் வேணும். ஏன்னா அதனாலதான் நிறுத்த செய்ய துக்கம்.
மற்ற பதார்த்தங்கள்ல சுகம் வரதே தவிர சுகம் வந்தா போல வந்து காமிச்சிட்டு போயிடுறது. உங்க இடத்துல வாங்கின பதார்த்தங்கள்லாம் வாங்கின அன்னைக்கு எவ்வளவு சுகமோ அதே போல மற்ற நாள் சுகம் இருக்கும். புதுசாக எல்இடி வாங்கினேன் ஒரு 4 நாள், அதுக்கப்புறம் என்னாச்சு ஆஃப் பண்ணிட்டேன். என்ன பார்க்கலையே என்னமோ மனசு ஒரு மாதிரி இருக்கு சார். வாங்கின அன்னைக்கு எப்படி இருந்தாலும் நம்ம தானே வாங்கின்னு பார்த்தேன். அப்ப விவகாரம் என்ன, மற்ற நாளுக்கு உங்க மனசானது நன்னா இருக்கணும், அப்பதான் உபயோகப்படுத்துவேன். மற்ற முதல் நாள் மட்டும் எப்பவுமே நன்னா இருக்க மனசு. ஸோ எந்த பொருளாவது நாள் அடைய அடைய அதுல ஒரு பற்றுதல் குறையிறது. பற்றுதல் குறைஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அது வேண்டாம்னு சொல்லவே இல்லை. வைராக்கியம் அதுக்கு எப்படியும் ஏற்பட போறது இல்லை. ஆனாலும் புருஷாளுக்கு மனுஷாளுக்கு என்ன அர்த்தம், தர்மார்த்த காமங்கள் கடைசியில மோட்சமும் வேணும். இவைகள்லாம் தானா நம்ம முயற்சியினால வருவதுன்னு ட்ரை பண்ணினோம், கிடைக்கல. நாம எதை ட்ரை பண்ணினோம் அதை கிடைக்க மாட்டேங்கிறது. லோகம் மனுஷன் விரும்பினது கிடைக்க மாட்டேங்கிறது. ஏன்டா ஜென்மாந்தரத்துல மகா பாப்பம் பண்ணியிருக்கேன். ஆனா வெறுமன பாப்பம் மட்டும் பண்ணியிருந்தான்னா நான் ஏதோ ஒரு பூச்சியாவோ ஏதோ பண்றதுக்கு ஆசையப்பட மாட்டேன் சார். யானை எனக்கு பங்களா வேணும்னு ஆசைப்படுறதோ, யானை எனக்கு கார் வேணும்னு ஆசைப்படுறதோ ஒண்ணும் இல்லையே. இதை மனுஷன் தான் ஆசைப்படுறோம். இவன் என்ன பண்ணியிருக்கான், கொஞ்சம் புண்ணியமும் பண்ணியிருக்கான், நிறைய பாபமும் பண்ணியிருக்கான். அந்த 2 உபாத்தியாமேவ மனுஷ்ய லோகம் சேர்ந்து சேர்ந்து பண்ணியிருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் சுகமும் துக்கமும் சுகமும் துக்கமும் வந்துட்டே இருக்கு. கடைசியில் எடுத்து பார்த்தோமே ஆனால் நமக்கு வரக்கூடியதான சுகங்களை விட துக்கங்கள் தான் வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. இருந்தாலும் பொறுத்துக்குவோம். இருந்தாலும் வாழணும் வாழணும் எனக்கூடியதான எண்ணத்துல தான் இருந்து கொண்டிருக்கிறோம். தலைவலி, கால்வலி, மூக்கு வலி எல்லாமே வலிதான். இருந்தாலும் இருக்கட்டும் சாருங்கிறான். ஏன் கிளம்பிதான் போயிட வேண்டியதானேன்னு அது நீங்க சொல்ல வேண்டாங்கிறோம். அந்த வைராக்கியம் மட்டும் இவனுக்கு ஏற்படல. இந்த வைராக்கியம் ஏற்பட்ட வாழ்க்கை என்ன பண்றாரு, எனக்கு ஒண்ணும் வேண்டாம் என்ன நீ விட்ட வழின்னு பகவான் அனுசரிக்கிறா பாருன்னா அதுதான் நிஜமான பக்தி. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ரதினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷபா. எனக்கு காசு வேணும்னு பகவான பிரார்த்தனை பண்றவா சில பேர், என்னுடைய ஆசைகள் நிறைவேறணும் என்று பகவான நினைக்கிறவா சில பேர். இப்படி அதே போலயே எனக்கு அறிவு வரணும் அப்படின்னு நினைக்கிறவா சில பேர். எனக்கு பகவானே வேணும், நான் கூட எனக்கு வேண்டாம், நானே உங்களை கற்பனை பண்ணிக்கிறேன், பகவான் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவா ரொம்ப குறைச்சல். அப்படி பகவானிடத்துல பிராணனையே வச்சுட்டு பகவானுக்காகவே வாழ்ந்தவர்கள் கோபி ஜனங்கள். அப்படி இருந்த மகான்கள் சில பேர் இருந்துருக்கா. அவளுக்கெல்லாம் ஞானம் வந்தது, மோட்சம். இப்படி தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ எது வேணும் என்றாலும் அவரை விரும்புகிறார்கள். ஆகையால் அவரிடத்துல அபிப்பிராயம் கொண்டிருக்கார்கள். எல்லோரும் அவரை அபிப்பிராயம் கொண்டிருப்பதனால் அவருக்கு என்ன பேரு, அபிப்பிராய. இந்த அபிப்பிராயங்கிறத ரொம்ப யோசனை பண்ணணும் நம்ம. ஏன்னா நம்ம அவர் மேல அபிப்பிராயம் கொண்டிருக்கோம், ஆனா அந்த அபிப்பிராயம் எப்படின்னு அது எப்படி உபயோகப்படுத்திக்கிறோங்கிற இடத்துல இருக்கு. அவரிடத்துல அபிப்பிராயம்னு எப்படி, தன்னை மறந்து தன்னையும் உட்பட அவருக்கு சரணாகதி பண்ணணும். சரணாகதி நார்த்த பரித்ராண பராயணே. அப்படி சரணாகதி பண்ணினால் அடுத்த கடம் இனிமேல உங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. விபீஷணன் சரணாகதி பண்ணினா ஏதாவது கவலைப்பட்டாமா அப்புறம் கிடையாது. அதுக்கு முன்னால பரியந்தம் என்ன ஆகுமோ என்னமோ, ராவணன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே என்ன ஆகுமோன்னு ஒரு கவலை இருந்தது. பகவான சரணாகதி பண்ணினார், அதுக்கப்புறம் எல்லாம் போயாச்சு. அடுத்த கணம் அப்பவே நான் உனக்கு ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன்னு அபிஷேகம் பண்ணிட்டேன் ராமன். இன்னும் யுத்தத்துல ஜெயிக்கல, தன்னிடத்துல ராஜ்யம் இல்ல. சுக்ரீவன் கேட்கிறான் எப்படின்னு. அவனை ஜெயிப்பேன் ராவணனை, அப்படி ஜெயிக்காதனால எனக்கு ராஜ்யம் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா, நான் பரதன் ராஜ்யம் கொடுக்க மாட்டானோ, இல்ல சுக்ரீவன் ஒருத்தர் இருக்காரு ராஜ்யத்தை கொடுக்க மாட்டாரோ, சுக்ரீவன்ட்டே சொல்ற. அவ்வளவு ஒரு அபிமானம்னு அந்த சுக்ரீவன் மேல எவ்வளவு ஒரு பிரீத்தி, ஒரு பிரேம, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுடுறத. அது போல எப்ப பகவான் நீங்க சரணாகதி அடைஞ்சோ அடுத்த கணம் அதே கணத்துல உங்க காரியம் எல்லாம் ஆயிடுது. அது நீங்க அறியல, அவ்வளவுதான். பகவான் அதே கணத்துல
நீங்க பகவான் இடத்துல அபிப்பிராயம் கொண்டதுமே பகவான் இடத்துல அபிப்பிராயம் கொண்டார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? அபிப்பிராய. அது மட்டும் இல்ல, ஆபிமுக்கேன பிரளயே அஸ்மின் பிரைதி ஜெகதிதிவா அபிப்பிராய. இந்த அபிப்பிராயம் இது பகவானுக்கு லட்சணம் சொல்லக்கூடியதான வேதங்கள். யதோ வாகிமா நிபூதா நிஜாயந்தே ஏன ஜாதா நிஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி. அது என்ன சார்? நம்ம இந்த உபனிஷத்து 100 தரம் வாசித்தாலும் முக்கியமானது கவனிக்கல. யத் பிரயந்தி எல்லாம் அழிகிறதோ, பிரளயத்தை அடைகிறதோ, பிறகு என்ன பண்றது? அபிசம்பிசந்தி அவரை நோக்கி செல்கிறது. அதான் அழிஞ்சு போயிடுது. அழிஞ்சு போனா அங்கேதானே போறது. ஆனா என்ன, அழிஞ்சு போன பிறகு அவரை நோக்கி அவருக்குள்ள போறதாம். யாரிடத்துல இருந்து வந்ததோ, யாரால் நிக்கிறதோ, பிறகு அவரை நோக்கி போறது. தங்கத்தை வாங்கினேன், ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கினேன், ஆபரணங்கள் எல்லாம் பண்ணினேன். ஆபரணங்கள் பண்ணின பிறகு என்ன ஆச்சு? தங்கத்திலிருந்து அத்தனை விதமான ஆபரணங்கள் வெளிவந்தன. ஆபரணங்களா இருக்கும் பொழுதும் தங்கமாகத்தான் இருந்தது. தங்க செங்கிலி, தங்க ஒட்டியானம், தங்க வளையல், தங்க முக்குத்தி, இப்படித்தான் தங்கம் தங்கம்னு சேர்த்துத்தான் சொன்னேன். தங்கமாகத்தான் இருந்தது. கடைகள் எல்லாம் ஃபேஷன் சேஞ்ச். நீங்க சேஞ்ச் பண்ணல, ஒரு சினிமால சேஞ்ச் பண்ணலாம். அடுத்த நாள்ல இருந்து எல்லாத்தையுமே அதே மாதிரி வேணும். அந்த அம்மா போட்டுட்ட முக்குத்தி, அந்த அம்மா போட்டுட்ட செங்கிலி, அந்த அம்மா போட்டுட்டது, இப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. விவகாரம் முழுக்க அதுக்கு ஒரு பேர் வச்சோம். இப்படின்னு வச்சோன்னா எல்லாரும் இந்த பழைய டிசைன் வேண்டான்னு மறுபடியும் இருக்கு. அது அழிஞ்சு போனவது எங்கே சார் போச்சு? அழிஞ்சு போயிடுதா? வாழைப்பழம் அழுகி அது எப்படி அழுகி நாசமா போயிடுதோ அப்படி போயிடுதோ? இல்ல, மறுபடியும் தங்கத்துக்குள்ளேயே போயிடுது. தங்கமா இருந்து இந்த தங்கத்துல இருந்து வெளியில வருது, தங்கத்துக்குள்ள போச்சு. இதுதான் அபிப்பிரயந்திங்கிறதுக்கு அர்த்தம். அந்த ஸ்ருதியானது யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி, எது எவைகள் பிரயந்தி அழிகிற காலத்தில் பகவான் இடத்திலேயே போய் சேருகிறது. ஆகையால் எங்க மதத்துல எப்பொழுதும் உலகம் எல்லாம் ஸ்தூல ரூபமாகவோ சூக்ஷ்ம ரூபமாகவோ இருந்து கொண்டே இருக்கு. அப்ப அவரிடத்துல தானே இருக்கு இவைகள்லாம். ஆகையால் எல்லாம் அவரிடத்துல இருக்கிறப்ப அவருக்கு என்ன தெரியாது? அபிப்பிராய. அவரை நோக்கியே எல்லாரும் இருக்கு. எல்லா பொருளும் ஜட பொருளா இருக்கட்டும், சேதன பொருளா இருக்கட்டும், ஒரு நாளும் நீங்க அவரை விட்டு இல்ல, அவரை கருதல, நீங்க அவரை கவனிக்கல. ஆனா அவர் உள்ளதான் இருக்கு. அவர் உங்களை விடல, நீங்களும் அவரை விடல, அவரிடத்துல தான் இருக்கு. அவரிடத்துல இருந்தாலும் அவரை பார்க்கல. அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்ணினார். எங்க சார் உபதேசம் பண்ணினார்? அவ ஆத்துல உபதேசம் பண்ணினாரோ? இல்ல இல்ல, நான் உபதேசம் பண்றேன், கீழே உட்கார், என்ன குரு சிஷ்யனு கீழே தான் உட்காரணும். குருவுக்கு ஆசனம் கொடுத்து சிஷ்யனுக்கான கீழே பத்மாசனம் போட்டு உட்கார், நான் சொன்னது கவனி அப்படின்னு சொன்னாரா? மைத்ரேயி அம்மாவுக்கு சொன்னார் யாஜ்ஞவல்க்யர். ஏஹி வா ஆஸ்வா உட்காரு, வியாக்கியாஸ்யாமிதே நான் சொல்றேனம்மா, வியாசக்ஷாரஸ்யதுமே நிஜித்யாசஸ்வா. இங்க வேடிக்கை பார்க்காத பாரு, சீரியஸே கவனி. ஏதோ ஆசகாரியா இருந்தா இப்படி அதட்டுறது. ஆனா இந்த மாதிரி ஞானம் வந்துருதுன்னு வச்சுங்களேன், அது வேற விஷயம். ஆனா அப்படி பண்ணினாரோ? இல்ல, தான் இருக்கிற இடத்துல தான் இருந்தார். அர்ஜுனனும் இருக்கிற இடத்துல தான் நிக்கிறான். இன்ஃபேக்ட் அர்ஜுனன் மேல இருக்கார், பகவான் கீழே இருக்கார். அவங்க தேர்தட்டுல இருக்கார், அர்ஜுனன் தேருக்கு மேல இருக்கான். அதேடா சாரதி இருக்கிற இடம் வேற, அந்த இடம் வேற. இருந்தாலும் பகவான் அவரை பார்த்துன்னு சொல்லல, அவர் அந்த பக்கம் தான் இருக்கார். இருந்து இப்படி திரும்பி சொல்றார். என்ன விஷயம் ஐயா? இந்த தேருங்கிறது நம்ம சரீரம். இந்த சரீரம் இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவன், ஒரு பரமேஸ்வரன் இருக்கா. அந்த ஜீவனும் இதயத்துல இருக்கார், இந்த பரமேஸ்வரனும் இங்கத்தான் இருக்கார், வேற எங்கேயும் இல்லை. இங்கேயே இருந்து இங்கேயே உங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியில் நம்ம 2 பேருக்கும் இந்த சரீரம் சேர்ந்தது இல்லை. நீங்க இந்த சரீரம் எனது நான் சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கேன், எனது சரீரம் சொல்லிட்டு இருக்கேன். ஜீவன் பரமாத்மா எல்லாத்தையும் படைச்சதுனால நான் இதையும் படைச்சேன், அவ்வளவுதான். நியாயமா அவருக்கு சேர்ந்ததுன்னு சொல்லணும். ஏன்னா அவர் தானே படைச்சார்.
குளத்தை பண்ணினவன் கொய்யவன், ஆகையால் குடம் யாருது? கொய்யவன். நீங்க காசு கொடுத்து வாங்கினேன், ஆகையால் யாருது? உங்களுக்கு. அதே மாதிரி கர்மாவை கொடுத்து வாங்கினேன்னா அதனால நான்கிறேன் ஜீவன். அதை உண்டு பண்ணினது யாரு? பரமாத்மா. அதனால அவர் என்ன சொல்லணும்? நான்கணும். பரமாத்மா போய் கேட்டா, ஏன் சார் உங்களதான்? எனது இல்லைன்னு. ஏன் சுவாமி உங்களது இல்லைன்னு? அது உண்மையா இருந்தா தானே நான் வச்சுக்கணும். அது மாயினால் செய்யப்பட்டது, அது விவகாரம் என்னடா? மாயினால கொண்டப்பட்டது பதார்த்தம் எனதுன்னு சொல்வாளா? அப்புறம் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி விழுந்தது சார், காலம்புறது எனதும் விழா, ஒரு சந்தோஷப்படுவேன். சொப்னம் வந்ததுனால என்னைக்காவது விழாத, ஒரு 4 சைபர் எடுத்தா மீதி விழுந்தாலும் பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறோம். விவகாரம் என்ன? அது பொய்யா இருந்ததுன்னா அதை நான் சொல்ல போனதில்லை. இந்த ஜீவனுக்கு அஜ்ஞானி இவன் பாவம், அதனால நான் சொல்லிக்கிறேன். விவகாரம் என்னன்னா, பகவான் உமகிட்டயே இருக்கார், உம சரீரத்திலேயே இருக்கார். ஆனால் அவரை நீங்க பார்க்கல, அதனால தெரியும். எதா எப்பொழுது இவன் யதா பத்ய பத்யதே ருக்ம வர்ணம் கர்த்தாரமீதம் புருஷம் பிரம்ம யோனிம். எதா எப்பொழுது இந்த ஜீவனானும் பார்க்க வேண்டியவன் பார்க்க வேண்டியதை பார்த்தானே ஆனால் அவர் எப்படி இருக்கார்? ருக்ம வர்ணம், பிரகாசமாக தங்கம் போன்றதான ஒரு ஒளி அவர். ஆகையால் அவர் இல்லை என்று உங்களால சொல்ல முடியாது, உள்ளூர இருக்கார். கர்த்தாரமீகம் புருஷம் பிரம்ம யோனிம், இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவர். அவரை நீங்க பார்த்தீர்களேயானால் அவர்தான் ஜோதிஷ். இப்ப நான் சொன்ன ருக்மவர்ணம்ங்கிற ஜோதிஷ், உள்ளூர இருக்கக்கூடியதான் அந்த ஜோதிஷ். அவர் சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்றா, அவளா அம்பாள்னு சொல்றா. ஜோதி வடிவமாக உபனிஷத்துகள் சொல்றது பரம் ஜோதிஷர். எல்லோருக்கும் அருளை வீசி அள்ளி வீசக்கூடியதான ஜோதிஷ். நாம் அதை பாராமல் வெளியில அதை பார்க்கணும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு அபிப்பிராயம் வரணும்னு சொல்றது. விவகாரம் என்ன? ஆபிமுக்கேன பிரளயே அஸ்மின் பிரைதி ஜகது. இந்த உலகம் எல்லாம் முக்கியமாக அவரிடத்தில் போய் சேருகிறது, ஓட்டுகிறது. யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத்விஜானதः தத்ர கோ மோஹः கஸ்தோகः ஏகஸ்வமனுபஸ்யதः. என் நிலையில் சர்வாணி பூதானி எது தனித்தனியாக ஆகப்படுகின்றதோ எல்லாம் பரமாத்மாவா ஆகிவிட்டதோ. இந்த நிலை வரணுமே நமக்கு. நாம் இது வேற அது வேற, அவன் வேற அவள் வேற, பணக்காரன் வேற ஏழை வேற, வேண்டியவன் வேற வேண்டாதவன் வேற, இல்லாத விருப்பு வெறுப்புகளை மனசுல வச்சுட்டு கவலைப்பட்டு நீங்க கவலைப்படுறது மட்டுமல்ல மற்றவர்களையும் கவலைப்படுத்துன்றீர்கள். எல்லோரும் பரம்பொருள் தானே. இது வேண்டியவன் வேண்டாதவன், இந்த வித்தியாசங்கள் என்ன நம்மளா கல்பிச்சு வச்சிருக்கோம். அப்படிப்பட்டதான எல்லாம் பரம்பொருளாக பார்க்க தொடங்கினால் இதம் சர்வம் யதயமாத்மா. அப்ப நிஜமாக அவரிடத்துல அபிப்பிராயம் நமக்கு வரும், அவரும் நம்ம இடத்துல அபிப்பிராயம் கொள்வார். இனிமேல நீங்க பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. அதான் இப்படி அபிப்பிராயம் மட்டும் இல்ல, பிரியாரஹா, இஷ்டமான பதார்த்தங்களை எல்லாம் கொடுக்கறதுக்கு அவரொத்தர் இருக்க. இந்த இஷ்டமான பதார்த்தங்களை பெற்றுக்கொள்பவர் அவர், பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் அவர். என்ன தருது இப்படி சொல்றேன். சாதாரணமாக லோகத்துல பாருங்க, ஒரு பொருள் நீங்க பார்த்ததுமே உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா அது வேணும்னு வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு யாருக்கு கொடுக்க? ஆசைக்காரருக்கு கொடுக்க, விட்டு போமே பண்ண ஆசைக்காரருக்கு கொடுக்குற, இல்ல குழந்தைகளை கொடுக்குற. தனக்கு ரொம்ப பிடிச்சதான பதார்த்தம், ரொம்ப நன்னா இருக்கக்கூடியதான பதார்த்தம், அதை நீங்க உங்களுக்கு வேண்டிய ஒண்ணு நீங்க வச்சுக்கிறேன். இல்ல உங்களுக்கு யார் ரொம்ப பிரியமா அவளை கொடுக்குறேன். இதுதானே இது லோகத்துல நியாயம் தானே. ஆனா எல்லா பொருளும் உங்களுக்கு பிரியமான பொருள்கள் எல்லாம் கொடுத்தீழையானால் கொடுக்கக்கூடிய பெற்றுக்கொள்பவர் ஒருத்தர் இருக்கணுமோ இல்லையோ. யாருக்கு நான் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தேன்னா எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதான ஒரு ஆசாமி இருக்கார். யார் சார்? அவர் தான் பரமன். அப்படி இல்லையேன்னு நீங்க இல்லாதனால்தான் சம்சாரத்தில் கஷ்டப்பட்டு. எந்த பொருள் நன்னா இருந்தாலும் அந்த பொருளை பகவானுக்கு
பகவானுக்கு கொடுக்கறது நன்னா இருக்கணும் அப்படின்னு நாம் அவருக்கு சமர்ப்பணம் பண்றது பார்த்தா இதுதான் பக்தியினுடைய உயர்ந்ததான ஒரு வேலை. ஆண்டாள என்ன பண்ணினா புஷ்பங்களை எல்லாம் மாலையா தொடுத்தா அதை நான் பார்த்தண்டா ஒழுங்கா இருக்கான்ட்டு போட்டு பார்த்தண்டா. என்ன நேரம் இப்படி பாக்குறது இல்ல, உடம்புல போட்டு பார்த்தண்டா தான் தெரியும். போட்டு பார்த்தண்டா, பிறகு அதை பார்த்து பகவானுக்கு கொடுத்தா. பகவான் சந்தோஷப்பட்டார். இது என்ன இது உச்சிஷ்டத்தை கொடுத்தேன்னு கேட்கல. ஏன்னா அவர் மனசுல இருக்கக்கூடியதான எண்ணத்தை பார்க்கிறவரை தவிர மற்றது இல்லை. உலகங்கள்லாம் அவர் தான் படைச்சார், புஷ்பங்கள் அவர் தானே படைச்சார், நாரை அவர் தானே படைச்சார், கட்டினதான கையை தானே அவர் தானே படைச்சார். அப்ப எல்லாமும் அவரால் படைக்கப்பட்டிருக்குமே. ஆனால் அவர் பொருளை அவருக்கு கொடுத்தா அவருக்கு சந்தோஷம் வருமா? இல்ல, நான் இவைகள்லாம் படைச்சேன், நீ பக்தியாக எனக்கு கொடுத்தியம்மா, அதுதானே நான் படைக்காத பொருள் எனக்கு கொடுத்திய, எனக்கு சேராத பொருள் ஒன்று கொடுத்திய. எல்லா பொருளையும் பகவானதாக இருந்த போதிலும் இதெல்லாம் கொடுத்தது யாருக்கு கொடுக்கணும்? பகவானுக்கு கொடுக்கணும். அதனால க்ஷேமத்தை சபரின்னு ஒரு அம்மா இருந்தா. அந்த அம்மா என்ன பண்ணின பழங்களை எல்லாம் அப்போ தற்கால பருதம் பவை அந்தந்த காலத்துல ராமன் வந்தாச்சுன்னு தெரியும், காட்டுக்கு வந்தாச்சுன்னு தெரிஞ்சுட்டா. காட்டுக்கு வந்த பிறகு இங்கத்தான் இருக்க போறார், பல வருஷங்கள் இருக்க போறார் அப்படின்னு கண்டுபிடிச்சார். இந்த காட்டிலேயே சுத்தின்டே இருக்கார். என்னைக்காவது ஒரு நாள் இந்த பக்கம் வரமாட்டாரா? இந்த பக்கம் வருவாரையானா அதை பிடிச்சுப்போம். அதுக்காக அவருக்கு கொடுக்கணுமே. என்ன பண்றது? முதல் வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சுட்டாய். எந்தெந்த பழம் நன்னா இருக்கோ அந்தந்த பழத்தை கொஞ்சம் கழிச்சு வச்சு மீதி எல்லாம் பத்திரமா வச்சிருந்தோம். அத்தனை பழமும் சேர்த்து சிலதெல்லாம் தானா அழுகி போறது. அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. அந்தம்மா தெரியாது. அந்த அம்மாக்கு என்ன? பகவானுக்கு கொடுக்குறோம், பகவானுக்கு கொடுக்கும். அங்கே காட்டுல யாரும் விலை கொடுத்து வாங்கறது இல்லை, அங்கேயே கட்ட கட்டா விழுது. அதெல்லாம் பார்த்தா இருக்கிறதுக்குள்ள நல்ல பழமா எடுத்து எடுத்து வச்சு தனியா அது மாதிரி பழங்கள்லாம் சேர்த்து ஒரு கோப்பையா ஒரு போரா வச்சு இறக்கா எங்க ராமன் வருவார், அவனுக்கு நான் கொடுக்கணும். அபியந்தர விருத்தி மாத்திரவசிகா பாக்கியானபேட்சய உள்ளூர் இருக்கக்கூடியதான மனதில் இருக்கக்கூடியதான எண்ணங்களை மட்டும் பார்ப்பவர். நீங்க ஆப்பிள் பழம் வாங்கி தரீங்களா இல்ல மாம்பழம் வாங்கி தரீங்களான்னு பாக்குறதா பகவான்? நீங்க சாப்பிடுங்க, ஆனா என்னென்ன சாப்பிடணும்னா இந்த காட்டியுக்கு சாப்பிடுங்க, அவ்வளவுதான். பகவானுக்கு படைச்சு சாப்பிடுங்க. அதுக்கு பெரிய மந்திரம் வேணும், அது வேணும். பகவானுக்கு காமிச்சுட்டு சாப்பிடுங்களேன். அது பண்ணாதவன் என்னடா அது உடம்புக்கு பண்ணுங்க. மோகமன் நம்பிந்ததே அப்ரஜேதா சத்தியம் வத பிரவீமி வதயித்தத்ய நார்யமணம் புஷ்யதி நோ சகாயம் கேவலாகோ பவதி கேவலாதி. மூகமன்னம் விந்ததே அனாவசியமா சமைச்சன் ஐயா. அப்ரச்சேதா புத்தியில வேதம் சொல்றதுன்னு சத்தியம் பிரவீமி நான் சொல்றேன். வதயித்தத்ய இந்த அண்ணன் சாப்பிட்டா பார்த்தா இது அண்ணன் தான் இவனை சாப்பிட போறது. பகவானுக்கு நிவேதனம் பண்ணதாத அன்னம் இருக்க பார்த்தா அதுல தோஷம் கிடையாது. நமக்கு வரக்கூடியதான வியாதி எல்லாம் நம்ம சாப்பிட்ட அன்னத்தினாலதான். அது ஒழுங்கா சாப்பிடணும். டாக்டர் சொல்ற பாருங்க, 2 மணி நேரத்துக்கு ஒரு சின்ன டப்பா ஆகணும், 2 மணி நேரம் ஒரு சின்ன டப்பா. எப்பவும் கை ஈரமாவே இருக்கணும். அலம்பிக்கிறவளுக்கு தொடச்சுக்கிறவளுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இப்படின்னு ஒரு எண்ணம் வச்சுட்டு இருக்க பத்தில எதை நீங்க பண்றோம் அதான் கொடுத்துட்டு சாப்பிடுங்க. சத்தியம் பிரவே மெவதயித்தத்ய நார்யமணம் புஷ்யதி நோ சகாயம். இவனையும் காப்பாற்ற போறதில்லை, இவங்க ஜனங்களையும் காப்பாற்ற போறதில்லை. கேவலா கோபவதி கேவலாதி. இப்படி சாப்பிடுறவன் வெறும் பாபி, பாபத்தை தான் சாப்பிடுறது. அதனாலதான் நம்ம ஊர்ல இருந்து பெரிய வயசான பாட்டி கூட காபி கொடுக்கறதுல இது பகவானுக்கு சொல்லிட்டு சாப்பிடுவோம். பகவான் காப்பி சாப்பிடுவாளான்னு பாட்டின்னு சாப்பிடுவோம். ஏன் நீங்க சாப்பிட மாட்டாரா? இன்ஃபேக்ட் அவர் தான் சார் சாப்பிடுறாரு, அவருக்கு அதான் உள்ள தாண்டேன். பகவான் எங்க இருக்கார்? உங்க வயத்துல தான் இருக்கார். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேஹமாஸ்ரிதா பிராணாபானசமா யுக்தம் பச்சாம்யன்னம் சதுர்விதம். சீட, முறுக்கு, லேக்கியம், பிஸ்கட்டு எதுவா இருந்தாலும் உள்ள தள்ளினா அவர் தான் சாப்பிட்டு இருக்கார். அந்த எண்ணம் நமக்கு. இப்படி பிரியமான பொருள்கள், நல்ல பொருள்கள் எதை நீங்க வச்சுட்டு இருக்கோ, நீங்க அடையிறீங்களோ
அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள தக்கவர் பிரியார்ஹா. பிரியமான பொருளை பெற்றுக்கொள்ள தக்கவர். அவருக்கு கொடுத்துட்டு நீங்க அனுபவி. அவர் எதையும் எடுத்துக்க மாட்டார், எதையும் அவர் வேணும்னு கேட்க மாட்டார். ஆகையால் என்ன, அவர் கொடுத்துருக்கார். நல்ல புடவை வாங்கினடா, அம்பாளுக்கு கூட சாத்தி விட்டு எடுத்துங்கோ. ஜீன்ஸ் பேண்ட், அம்பாள் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு பாடாது, நீங்க போட்டுக்கிறப்ப அவ போட்டுக்கலையா? எல்லாம் பகவானுக்கு அம்பாளுக்கு அனுகிரகம் கொடுத்துட்டு சாப்பிடுங்க, வேண்டாம்னு சொல்லலையே. கிருஷ்ண விக்கிரகம் வந்து அவருக்கு போட்டுட்டு சாப்பிடுங்க, அனுபவிங்களேன். அப்ப என்ன ஆகுது, உமக்கு பிரியமான பொருள்களை எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக ஒரு வியக்தி பெற்றுக்கொள்வதற்காக இருக்காரே அவர்தான். இப்படி பழகினா உங்க வாழ்க்கை சுலபமா. பகவானுக்கு என்ன பேரு, பிரியாரஹா. பிரியமான பொருளை அடைய தகுந்தவர். சொல்றார், லோகே எச்சாத்யதம் கிரஹே தத்தத் குணவதே தேயம் ததேவ அக்ஷயமிச்சதா. எத்யதிஷ்டதமம் லோகே. உலகத்துல யாராருக்கு எது பிடிக்குமோ, உங்களுக்கு பிடிச்சதா இன்னொருத்தருக்கு பிடிக்கணும்னு இல்ல. கண்ணப்பனுக்கு மாம்சம் தான் பிடிச்சது, அதை கொண்டு வந்து பரமேஸ்வரன் கொடுத்தார். அப்பா சரி, அவன் சாப்பிடுறது அவன் கொடுத்தான், நீங்க அதுக்காக நான் அவர் கொடுத்தாரு நானும் சாப்பிடாதீங்க. யாருக்கு எது பிரியமோ, எது தகுந்ததோ, எது உகந்ததோ அது பகவான் கொடுங்க. எத்யதிஷ்டதமம் லோகே. யாராருக்கு எது அதிகமாக பிடிக்குமோ, எச்சாத்யதம் கிரஹே. இவனுக்கு அவன் வீட்டில் ரொம்ப பிரியமாக இருக்கிறது எது இருக்கோ, தத்தத்ய குணவதே தத்தத் குணவதே தேயம். அதாவது குணவானுக்கு கொடுக்கும். குணவதேன்னு எல்லா சகல கல்யாண குணங்கள் இருக்கக்கூடியதான பரம்பொருளுக்கு கொடுக்கணும். அதே போல சகல கல்யாண குணங்கள் இருக்கக்கூடியதான பரம்பொருடைய அனுகிரகத்தை பெற்றதான அந்தணர்களுக்கு கொடுக்கும். எப்படி வேதங்கள் வாசிச்சு அதை தினந்தோறும் ஓதிக்கொண்டு சாஸ்திரங்களை வாசிச்சு உபாசகனாக இருந்து நல்ல வழியில இருந்து கொண்டு 4 பேருக்கு சகாயம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இத்தனை குணங்கள் சொல்றது. ஒவ்வொன்றும் குறைக்கல என்ன பண்றது, கிடைச்ச வாழ்க்கை கொடுங்க. எப்படி உங்களுக்கு பிரியமான பொருளை கொடுத்தலையானால் என்ன சார் லாபம் உங்களுக்கு சொல்றார். அதேவ அக்ஷயமிச்சதா. இன்னைக்கு நீங்க ஒண்ணு கொடுங்க, அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்றார், உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும்படி பண்றார். சர்வதா சர்வ காலமும் உங்களுக்கு அந்த பலம் இருக்கும்படி பண்ணிட்டு பிடிச்சதான பதார்த்தம் இருக்கும்படி பண்றார். பழைய நாள்ல பூதானம் பண்ணுவா, கோதானம் பண்ணுவா, பர்ணதானம் பண்ணுவா. இதெல்லாம் எதுக்கு சார், அக்ஷயமிச்சதா. நம்மகிட்ட சாஸ்வதமாக இருந்து கொண்டே இருக்கணும். நீங்க தானம் பண்ணினதுனால குறைஞ்சு போயிடுது ஆயிடுதுன்னு நினைக்கப்படாது. நீங்க கொடுத்தீங்கன்னா அது 100 மடங்கா உங்களுக்கு வரும். அதே மாதிரியே நாம ஒவ்வொருவரும் கொடுத்து பழகணும். வாயால சொல்றது இல்லை, நிஜமாவே பண்ணி பழகணும். அப்படி நம்ம தானம் பண்ணினோமே அக்ஷயமாக நம்ம சௌக்கியமா இருக்கோம்னு சாஸ்திரம் சொல்றது பகவான் சொல்றார். இப்படின்னு தக்ஷஸ்மிருதியில சொல்லி இருக்கு. விஷ்ணு தர்மோத்தர புராணத்துல தக்ஷஸ்மிருதியில சொல்லி ஸ்மரணாத். இப்படி இதுவரைக்கும் ஏதேனும் உங்களுக்கு உயர்ந்ததான பொருள் உங்களுக்கு கிடைக்கிறதோ அத்தனையும் அதை கொடுப்பதற்கு ஒரு வியக்தி இருக்கார். ஆனா நீங்க கொடுக்கணுமே தவிர அது திருப்பி உங்களுக்கே கொடுத்துடுறார். இதை மட்டும் இல்ல, எது நீங்க கேட்கிறதோ அத்தனையும் கொடுக்கிறார். எப்பொழுதும் உங்களுக்கு பிரியமான பொருளே கிடைக்கும்படியே பண்ணிட்டு இருக்கார். அதான மனுஷனுக்கு வேணும். வாழ்க்கையில வேணும் இருக்கா, சுக்கிரதேசன்னு ஒண்ணு, அந்த 20 வருஷம் ரொம்ப நன்னா இருக்கும். இப்படி ஒரு அபிப்பிராயம். சனி தேசம் வந்ததுன்னா ஒரே தரம் கிருஷ்ணார்பணம், ராகு தசை சொல்லவே வேண்டாம். இப்படின்னு கிரகங்களை சுத்திட்டே இருக்கா. எல்லோருக்கும் சுக்கர் நல்லதே பண்ணுவார்னு இல்லை சார், எல்லோருக்கும் சனி கெடுப்பார்னு இல்லை. எல்லா கிரகங்களும் கெடுக்கிறதுக்காக வரல. கிரகங்கள் எல்லாம் அவளுடைய நிலையில உங்களுக்கு என்ன பலம் வருங்கிறது காமிக்கிறது, அவ்வளவுதான். இட் ஒன்லி இண்டிகேட்டர். இந்த சமயத்துல இது வரும் அப்படின்னு இண்டிகேட். சனியும் கேரும் சேர்ந்தாரையானா உங்களுக்கு உயர்ந்ததான ஒரு வேதாந்த ஞானம் வரும், மனசுல தாருண்யம் வரும். செவ்வாய் சனியும் எதிர்க்க இருந்தானா ஆக்சிடென்ட் நடக்கும். அதோட இதை சேர்த்துக்கிறல அப்படின்னு சொல்லப்பட. சுக்கரன் வசதியா இருந்தவாளுக்கெல்லாம் அப்படியே ஓஹோன்னு இருக்கிறான்னு இல்லை. அதை பார்க்கணும். சில பேருக்கு 2 நாள் இருக்கு சுக்கரத்தை பிறந்ததுமே. இந்த 120 வருஷம் வராம போலான்னு சுக்கரத்தை, அதனால அவ கஷ்டப்படுவான்னு ஏதாவது இருக்கா?
அப்படி எல்லாம் இல்ல. ஆனா லோகத்துல இப்படி நினைக்கிற. அப்படி வேண்டாம். எந்த தசையா இருந்தாலும் தசைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறவர் பரம்பொருள். அவரை நாம் சரணாகத்தை அடைஞ்சோமையான இந்த கிரகங்களுடைய சேட்டையெல்லாம் நமக்கு ஒன்றும் பண்ணாது. நாம எப்படி இருந்தாலும் உயர்ந்ததான் ஒரு நிலையை அடைவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் பகவானுக்கு என்ன பேரு பிரியாரகா. உங்களுக்கு இஷ்டமானது பகவானுக்கு கொடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பதார்த்தம் எல்லாம் பகவானுக்கு காமிச்சுட்டு அனுபவிங்க வேண்டாம். அது மட்டும் இல்லை சார், நம்ம பூஜை பண்ணணும்னா ஒருத்தருக்கு மரியாதை பண்ணணும்னா அவர் யாரா இருக்கிறார் சார்? பகவான் தான். அவன் தான் அர்ஹா. எதனால? எதுக்கு அர்ஹன்? எதுக்கு தகுந்தவர், உகந்தவர்? ஸ்வாகத, ஆசன, பிரசம்சா, அர்க்ய, பாத்ய, ஸ்துதி, நமஸ்காராதிபிஹி பூஜா சாதனைஹி பூஜனீயः இதி அர்ஹா. பகவானுக்கு நம்ம என்ன பண்றோம்? முதல்ல வாங்கோ ஆவாஹயாமி ஸ்வாகதம். பகவான் முதல்ல என்ன பண்றோம்? ஸ்வாகதம். வாங்கோன்னு கூப்பிடுறோம். வாங்கோன்னு எங்கேயும் கூப்பிடுறோம்? ஒரு சிவலிங்கத்திலையோ, அம்பாள் விக்கிரகத்திலையோ, போட்டோலையோ, ஒரு தால கிராமத்திலையோ, ஏதோ ஒரு இடத்துல போட்டு தரணும். வாங்கோ. அவருக்கு ரத்ன சிம்ஹாசனம் தற்பயாமி. அவருக்கு ஒரு சேர் கூட போடல சுவாமி உள்ளுல. வாயால் சொல்றது ரத்ன சிம்ஹாசனம் கழிச்சு தற்பயாமி சிம்ஹாசனத்தை கொடுத்து மனசால் மனுஷன் அவ்வளவுதான். ரத்னை கல்பிதமாசனம் ஹிமஜலை ஸ்நானம் திவ்யாம்பரம் அப்படின்னு அழகா உங்க மனசுலயே கொடுத்து அவருக்கு ரத்ன சிம்ஹாசனத்தை வச்சு, அதுக்கப்புறம் வாங்கோ சொன்ன பிரசம்சா அவரை கூப்பிட்டு அவர் ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து, அதுக்கப்புறம் அர்க்ய, பாத்ய, கைக்கு ஜலம், காலலம்ப ஜலம், ஸ்துதி அவரை துதித்து, நமஸ்காராதிபி வணங்கி, இவைதான் பூஜா சாதனை பூஜனீய. சந்தனம், குங்குமம், தூபம், தீபம், நைவேத்தியம், அதுக்கப்புறம் கஜாரோகணங்கள் பயானி அசாராரோகங்கள் இதெல்லாம் சொல்லி சந்தோஷப்படுத்துற ஷோடசோபசார பூஜைகள். இத்தனை பூஜைகளுக்கு அர்ஹாளா இருக்கிறவா யாரு? பரமாத்மா. அத்தனைக்கும் தகுந்தவர், நிஜமான அர்ஹத்தை உள்ளவர் அவர் தான். நான் பூஜை பண்றதுக்கு நம்ம அம்மாவுக்கு பூஜை பண்ணலாம், அப்பாவுக்கு பூஜை பண்ணலாம், குருவுக்கு பூஜை பண்ணலாம், வேதாத்தியனம் பண்ணியதான அந்தணர்களுக்கு சதாச்சாரத்துல இருக்கிறவாளுக்கு பூஜை பண்ணலாம். பகவான் எல்லாத்துலையும் இருக்கார். ஆகையால் இவாளுக்கெல்லாம் பூஜை. ஆனா நிஜமான பூஜைக்கு உகந்தவர் யாரு? வந்தான். ஆகையால் அவருக்கு அத்தனை பூஜையும் பண்ணுவோம். பூஜைக்கு உகந்தவர் அவர் தான். யாரா இருந்தாலும் நீங்க 4 வேதங்கள் வச்சுக்கிறீங்க சார், 6 சாஸ்திரங்களை தலைக்கீழ் சொல்றீங்க. எந்த வாக்கியா இருந்தா டக்கு டக்குன்னு சொல்றேன், எந்த கேள்வி கேட்டாலும் சொல்றேன். ஆனா நீங்களும் அதான் பூஜை பண்ணும். ஏன்னா அவருடைய அனுகிரகம் ஒரு துளி வந்ததுனால தானே இத்தனையும் நீங்க பண்ணிட்டு இருக்க. ஸ்வத்தாசதாச கரமாவதி தாசதாச தாசஸ்ய தாச இதுமே ஸ்மரணே முக்குந்தான்னு குலசேகராழ்வார். அவருடைய தாசனுக்கு 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 பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா அப்படி உயர்ந்தவரான அவர், அவரை நினைச்ச மாத்திரத்தினால மனுஷனுடைய மனசுல சந்தோஷம் வரும். ஆகையால் அவர் அர்ஹா. இப்படி நிஜமான ஒரு அர்ஹத்தை அடைஞ்சிருக்கார் அவர். எங்க தர்மபுத்திரரை யாகம் பண்ணியாச்சு அஸ்வமேதையா. தாம்பூலம் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கிறது? விசாரம். எல்லாரும் பண்ணி ஆரம்பிச்சிருக்க. இவருக்கு கொடுங்க, அவருக்கு கொடுங்க. கடைசியில் எல்லாரும் சேர்ந்து ஒரு டோட்டல் ஒப்பீனியன் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தான். ஒரே ஒருவர் தான் அந்த காலத்துல லோன்லி வாய்ஸ் அவருக்கு கொடுக்கப்படாதுன்னு சொன்னார். அவர் கதை என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனா எல்லோரும் சேர்ந்து முதல்ல இவருக்குத்தான் தாம்பூலம். ஏன்னா உலகத்துல இவாளுக்கு சகாயம் பண்ணினவான்னு இல்ல, அவர் இருக்க தோட்டத்தான் லோகக்ஷேமமா இருக்க. பூமிய பாரத்தை குறைச்ச, ஜனங்களுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணினாள். அதோட மட்டுமல்ல, யார பார்த்தாலும் அவளுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். ஆகையால் பகவானுக்கு அர்ஹாரு இந்த அர்ஹத்தை அடைஞ்சிருக்கார். ஏன்னா பாரதம்ங்கிற ஒரு கிரந்தத்துல அது வேதமோ இல்லையோ, பாரதம் பஞ்சமோ வேத, அது வேத ரூபமா இருக்கிறதுனால அதை காண்பிக்கணும். அந்த பகவானுடைய ஸ்வரூபம் இன்னமா இருக்கு. பகவான் பீஷ்மாச்சாரியர் அந்த அம்பு செய்யல படுத்துட்டு இருக்க. என்னைக்கோ நினைச்சேன், என் பிராணம் போறப்ப எங்க பகவான் எதிர்க்க வருவாரா?
என்ன நீங்க ஒரு தடவை நான் உங்க காலடியிலேயே நிக்கிறேன் பாருங்க அப்படின்னு ஒரு மாசமா நிக்கிறேன். அப்பன்னா சேர் எல்லாம் இருக்கா, சோஃபா இருக்கா, இருக்கு. அவர் சொல்லிட்டே இருக்காரு, நிக்கிறார். தர்மபுத்திரர் கேட்கிறார், அத்தனையும் கேட்டிருக்காரு. அதே மாதிரி எந்த உருவம் வேணுங்கிறாரோ அந்த உருவத்தை காமிச்சார். யாரப்பா? தவ கக்கியம் எத்தப்பதமனுத்தமம், இதோ இவர் தானப்பா. கிமேகம் தெய்வதம் லோகே, கேட்டீரே, இதோ தவ கஹா கிம் கஹான்னு கேட்டீல. யாருங்கிறதோ எதுங்கிறதோ வசதிங்கிறதோ உயர்ந்ததான பதங்கிறதோ உத்தமமோ இவர் தான் அப்படின்னு கையை காமிச்சு சொன்னார். அப்படி விசிஷ்டமாக இருக்கக்கூடியதான அந்த பகவான் அவர்தான் அர்ஹா. அப்படி ஸ்வாகத ஆசன பிரசம்சா அர்த்திய பாத்திய ஸ்துதி நமஸ்காராதிபி பூஜா சாதனை அர்ஹா பூஜனீய அர்ஹா. அவன் நாமெல்லாம் பண்ணிட்டே இருந்தா எல்லாம் வாங்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறடா. பிரியா கிருத்து, உங்களுக்கு எது நல்லதோ அது பண்ணிட்டு இருக்கார் சார் அவர். ந கேவலம் பிரியார்ஹ ஏவ கிந்து ஸ்துத்யாதிபிஹி பஜதாம் பிரியம் கரோதி இது பிரிய கிருத். யாராருக்கு எது நல்லதோ எது வேணுமோ அத்தனையும் பண்ணி கொண்டே இருக்கார். ஆயால் பிரியமான பதார்த்தங்களை கொடுக்கவர். இந்த எதிர்வேதத்துல நம்மளாம் கணவனம் கணபதிம் ஹவாமஹே கவிங் கவீனமோ பவத்தாவஸ்தமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சுக்ல எதிர்வேதங்கள பிரியாணாம் தே பிரியபதிம் ஹவாமஹே, அவளுக்கு மட்டும் தனியா சுக்ல எதிர்வேதம் மட்டும். பிரியாணாம் துவா பிரியபதிம் கணானாம் துவா கணபதிகம் ஹவாமஹே பிரியாணாம் துவா பிரியபதிகம் ஹவாமஹே நிதனபதியம். என்ன அப்படின்னு அந்த வேதத்துல மட்டும் ஏன் பிரியமான பொருளை கொடுக்கிறவர் அவர். அவர் பிரியமான பொருளை எடுத்துக்கொள்றவர், உங்களுக்கு எப்பொழுதுமே பிரியமான பொருளை கொடுத்து கொண்டிருக்கிறவர் அப்படின்னு இந்த கணபதியை ஸ்தோத்திரம் பண்றது. ஏன்னா பிரியக்கிறதுன்னு சொல்றதுக்கு ஒரு பதம் இருக்கணும் இல்லையா வேதத்துல. விஷ்ணுதாசனத்துல வரக்கூடியதான் நாமாக்கள் என்ன வேதத்துல இருக்கிற பதங்கள். இது லெக்சர்லாம் ஆனப்புறம் 1000 நாமாக்களுக்கு 1000 வேத மந்திரங்கள் எழுதி வைக்கணும். நான் அப்பப்ப சொல்லியிருக்கேன். திருப்பி ரிப்பீட் ஆகிறதுனால சொல்லலையே தவிர எல்லா வேத மந்திரங்களும் வேதத்துல இருக்கிற நாமாக்கள் தான். ஆகையா அந்த பிரியபதியும் பிரியக்கிறதுங்கிறது பிரியார்ஹா அங்க இருக்கு. அதுக்கே பிரியார்ஹம் மட்டுமல்ல, உங்களுக்கு சுத்தியாதிகள்னால பகவானை யார ஸ்தோத்திரம் பண்றாளோ அவளுக்கு பிரியக்கிறது. இந்த பிரியக்கிருத்தா இருக்கிறது மட்டும் இல்ல, நமக்கு மனசுல பிரீதியை வளரும்படி பண்றார் சார். பிரீதி வர்தனா, நாளுக்கு நாள் மறுபடியும் அவ மேல ஒரு பிரீதி வளரும்படி பண்ணிட்டே இருக்கார். அது ரொம்ப முக்கியம். நமக்கு மனுஷனுக்கு ஸ்ரத்த முதல் நாள் தான் இருக்கும், நாளோட குறையும். பையனுக்கு சந்தியாவதனம் உபநயனம் பண்ணியாச்சு. உபநயனம் பண்ணி அன்னைக்கு பட்டு கட்டிண்டு வெள்ளி தாம்பாளம் வெள்ளி தட்டு அதை வச்சுண்டு அப்படி ஜம்முன்னு உட்கார்ந்து ஒவ்வொரு எழுத்தா நிதானமா பண்ணிட்டே இருந்தான். இவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்கேன், நல்ல காலம் நான் செலவு பண்ணியிருந்தெல்லாம் தேவைத்தான் அப்படின்னு நினைச்சோம். ஒரு வாரம் ஆச்சு. அப்ப என்னடா அந்த ட்ரௌசர் போட்டுருந்தானே அதுக்கு மேலேயே வேஷ்டி கட்டிட்டு ஆரம்பிச்சிருக்கான். இன்னும் ஒரு வாரம் ஆச்சு. வெள்ளி தட்டை எங்கேயோ உள்ள எடுத்து வச்சுட்டா அம்மா, சரி பரவாயில்ல ஒரு பித்தளை தட்டை வச்சுருந்த பண்ணினா அது கொழாடியிலே அங்கேயே பார்க்க ஆரம்பிச்சுட்டான். இன்னும் ஒரு மாசம் ஆச்சு. என்னடா ஆச்சுன்னு கிரிக்கெட்டுக்கு ஓடி போயிட்டோம். அப்புறம் பண்ணி ஒரு நாள் விட்டாலும் பரவாயில்ல, ஸ்ரத்த குறைஞ்சதா இல்லையா? இது சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஒரு குழந்தைக்கு சொன்னேன்னா பெரியவாளுக்கு மட்டும் என்ன, ஆனா பகவான் ஆசிரியவாளுக்கு நாளளவுக்கு மேல மேல ஸ்ரத்த வந்துட்டே. இன்னைக்கு இவ்வளவு ஜபம் பண்ணினோம், நாளைக்கு இன்னும் பண்ணணும். இந்த வாழ்நாள்ல ஒவ்வொரு மூச்சும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தை வளர்த்து கொடுக்கிறவர் யார? பரமாத்மா. ஆகையால் தேஷாமேவ பிரீதிம் வர்தயதி இது பிரீதி வர்தனஹ. இப்படி பகவானுடைய திருநாமக்கள்ல அபிப்பிராய பிரியார்ஹோர்ஹ பிரியக்ருத் பிரீதி வர்தனஹ அது வரைக்கும் ஆச்சு. அதுக்கு மேல விஹாய சகதே வ்யோ ஜோதிஹி சுருஜர்ஹுத புக்புக்போ ரவிஹ விரோச்சன சூரியஹ கவிதார விலோச்சனஹ அப்படின்னு விஹாய சகதிஹி. அவர் அப்படியே ஏரோப்ளேன்ல போறவர். ஏரோப்ளேன் இருந்ததா சார் பாரத காலத்துல? விஹாயச கதி பிளேன்ல போறவர். எல்லா
எல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. வேலை அவளுக்கு பண்ண தெரியுமா? யார் வச்சுட்டு இருந்தாரா? எந்த ஏர்லைன்ஸ்? இப்ப இல்லையா கேட்கிறேன். நினைச்சா தனியா வந்துடும். இப்ப விவகாரம் என்ன? அப்படி உயர்ந்ததான நாமாக்கள் அப்படி இருந்தாலும் உங்க மனசுல ஒழிக்கக்கூடியதான ஜோதி வடிவமா தான் இருக்கார். அந்த ஜோதிஷுன்னா என்ன? பிரதாரண்யத்துல ஜோதிர் பிராமணம்னு ஒண்ணு இருக்க. அதனுடைய அர்த்தமும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி உயர்ந்ததான ஒரு தத்துவங்களை சொல்லக்கூடியதான நாமாக்கள் அடுத்துல வந்துட்டு இருக்கு. இத அடுத்த